ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காட்டன் குர்த்திங்க. 3 லேயர் குர்த்தி இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி. இது வந்து 4 1/2 மீட்டர் அவங்க எடுத்து குடுத்துட்டாங்க. அ இது வந்து பாப்பா வந்து ஹைட்டு ஒல்லியான பொண்ணா இருக்கிறா. ஆனா ஹைட்டா இருக்கிறா. 52 இன்ச்சு ஹைட்டு. உடம்பு சுற்றளவு மட்டும் 29 இன்ச்சு தான் அவங்களுக்கு இருந்தது, பாடி சுற்றளவு. இப்போ வந்து லென்த்து வந்து பாடிக்குள்ள அளவு வந்து உயரம் வந்து 14 1/2 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்தீங்கன்னா 13 1/2 கூட வச்சுக்கலாம். அப்ப நல்லாயிருக்கும். இவங்க கொஞ்சம் ஹைட்டா இருந்ததா அந்த பொண்ணு இருந்ததுனால நான் 14 1/2 வச்சுருக்கேன். இப்ப இதில வந்து நான் அளவு உங்களுக்கு குடுத்துர்றேன். எழுதிர்றேன் நானு. அந்த மாரி வச்சு கட் பண்ணிக்கங்க. ஃபோல்டில இது வந்து 4ஆ மடிச்சு போட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்ப இது வந்து ஆம்கோலுக்கு. அந்த வளைவுக்கெல்லாம் வந்து கரெக்ட்டா அதிலேயே நான் அளவு மார்க் பண்றேன். அந்த அளவுல நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இது ஆம்கோல் வளைவு. இது வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, அதை 4ஆல இது பண்ணி நம்ம அளவு வைக்கிறோம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். சென்டர் டாட்டுக்காக இங்கே ஒன்று குறிச்சிக்கோங்க இடுப்பு. அது வந்து செஸ்ட் அளவு இது. ஆம்கோல் இறக்கம் எவ்வளவு. ஷோல்ட்ரு வந்து நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் 3 கழுத்து அகலம் வந்து 2 1/2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அப்படியே அடித்து திருப்பிக்கிறதுக்காக நான் அளவு குறிக்கிறேன். ச கழுத்து இறக்கம் வந்து ஒரு 4 1/2 வச்சுக்குங்க. சின்ன பொண்ணுங்கிறதுனால அந்தமாரி வச்சுக்கலாம். இது வந்து 2 நெக்கும் ஒரே மாதிரி தான். வேணால் பேக் சைடு வந்து ரவுண்டில் வச்சுக்கலாம். இதே அளவு தான் வைக்க போகிறேன். 4 1/2 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். அதுமாரி இடுப்புக்கிட்டேயும் வந்து கீழே வந்து சைடில் வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்குங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாடி வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு இந்தமாரி வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேணால் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்தமாரி 3 லேயர் கட்டிங் போடணும், தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் நம்பர் இது பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மெயின் பீஸ் இருக்கு இல்லைங்களா, காட்டன் குர்த்தி, அந்த துணியில் நம்ம வச்சு அதேமாரி கட் பண்ணிக்கிட்டேன் நான். லைனிங்கை வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு 22 இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து, ஃபுல் லென்த்து. அந்த கேப் லென்த் வந்து 3 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே வளைவு போட்டுக்குங்க. ஆம்கோல் சுற்றளவு நம்ம எவ்வளோ வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு வரைஞ்சி அப்படியே கட் பண்ணிக்கிறது தான். அடுத்தது வந்து பாட்டம் வந்து அந்த 52 இன்ச்சில் 14 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிடுங்க. மீதியை வந்து 3ஆ டிவைட் பண்ணிக்கிங்க. மீதி வந்து 14 1/2 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இன்ச்சு வருதோ அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த இதில் வந்து இப்போ இடுப்பு சுற்றளவு 19 வந்ததுன்னா அதோட 15 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. ஒரு பக்கத்துக்கு 15 இன்ச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சுருக்கம் கேதரிங் வரத்துக்கு நிறையா வரும். அதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் 15 இப்போ மொதல் லேயரோட எவ்வளோ கூட்டல் வருதோ அதுக்கு கீழே வர்றதில் இன்னொரு 15 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்படியே ஒன் சைடுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த கணக்கு. நீங்கள் பேக் சைடுக்கும் அதே மாதிரியே நீங்கள் எடுத்துக்கணும். 2 பீஸ் நான் சொல்கிற கணக்கில் 2 பீஸ் எடுத்துக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் அதிலே மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுப்படி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன். ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண தான் எனக்கு பிடிக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.